டெல்லியில இருந்து மும்பை போற ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்களா? அவர் ஏதோ ஒரு போயிட்டு இருக்காரு. ஐயோ 20 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறுவோருக்கு மட்டுமே இந்த சலுகை பொருந்தும். மதி, காஃபி ஆறிட்டு இருக்கு. உங்களுக்கு தான் மதி. மனசு ஆறலையாத்த. அங்க அப்பாவை பத்தி எந்த தகவலும் இல்லை. இங்க இந்து இப்படி தப்பு பண்ணிட்டு, பெரிய தப்பு பண்ணிட்டு. இல்ல, தப்பே இல்லை. இந்த சமயத்துல இந்துவோட விஷயத்தை நீங்க அவங்க கிட்ட சொல்லாம வந்ததுதான் புத்திசாலித்தனம். நான் அதை பத்தி சொல்லல அத்த. அவசரப்பட்டு அவ கன்சீவ் ஆயிருக்கான்னு சொல்லி தொலைச்சிட்டேன். எல்லாம் நல்லபடியா முடியணும்னு கடவுளை வேண்டிக்கோ. தீவிரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி மேற்கொண்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் இன்று பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். The flight from Delhi to Mumbai was hijacked yesterday and still there is no information received regarding the passengers. The Home Minister आज पत्रकारों से बातचीत करते हुए गृह मंत्री ने बताया कि अपहरण किए गए विमान के आतंकवादियों से संपर्क करने का प्रयास जारी है. आतंकवादी कौन है, मामले क्या है, ये अभी पता नहीं चला है. विमान के यात्रियों की सुरक्षा स्थिति என்னடி நியூஸ்ல ஏதோ சொன்னாங்களா? கவர்மெண்ட் இன்னும் தீவிரவாதிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்களா? அதே நியூஸ் தான் இப்பவும். ஏண்டி வேற சேனல் ஏதாவது போட்டு பாரு. தீவிரவாதிகள் யார்? எல்லா சேனல்லையும் அதே நியூஸ் தாமா. இப்போது பதிலளிக்க இயலாது என்று அவர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியலன்னா ஒவ்வொரு பேசஞ்சரா சுட்டு வெளியே வீசிடுவாங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணு தாங்கிக்க முடியாது. அதுக்காக காலையில இருந்து பூஜை ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கணுமா? அவனுக்கு ஒண்ணு ஆகாது. பத்திரமா வீடு வந்து சேருவான். வெரி நைஸ் சீன்ஸ் டுடே. வெல் டன், வெல் டன். தேங்க் யூ சார். நாளைக்கு பாப்போம் சார். நாளைக்கு மார்னிங் 9 o'clock. ஓகே ஓகே ரைட். பட்டாபி வண்டி எடுக்க சொல்லு. சொல்றேன் ஜி. மாணிக்கம் மாணிக்கம் எங்கேயா போன? இத பாத்தியா? கார்ல ஒட்டி இருந்தது. பிட் நோட்டீஸா? வர பிட் நோட்டீஸ கார்ல ஓட்ட ஆரம்பிச்சாங்களா? நீங்க கவலைப்படாதீங்க ஜி. இனிமே நம்ம காரை யாரும் டச் பண்ண முடியாம நான் பாத்துக்கிறேன். என்னோட இந்த நிலைமைக்கு காரணம், என்னோட இந்த வளர்ச்சி, எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பாராட்டுதல், இது எல்லாத்துக்குமே காரணகர்த்தா நீங்க தான். ஆனா எதையுமே உணர முடியாத ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்களா? இல்ல உணர முடிஞ்சும் அதை வெளிப்படுத்த முடியாம இருக்கீங்களான்னு தெரியல. சித்தப்பா, I need your blessing. என் பொண்டாட்டி என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்ல. 10 லட்சம் வாங்கிட்டேன். தேங்க்யூ பொன்மணி, தேங்க்யூ. இளங்கோவன், வெறும் செக்க பார்த்து இவ்ளோ சந்தோஷப்படுற? முதல்ல அது பாஸ் ஆகுதான் பாரு. I will always have the last laugh.